ஓம் சக்தி சிறப்பு பார்வை குருவின் திருவுருவ படம். இன்று நாம் காணப்போகும் அற்புத நிகழ்வினை பதிவு செய்தவர் சக்தி பேராசிரியர் கண்ணன் அவர்கள், பழனியை சேர்ந்தவர். நன்றிகள். சக்தி ஒளி இதழ், மார்ச் 2019, பக்கம் எண் 40. வெளியீடு ஆதிபராசக்தி கல்வி மருத்துவ பண்பாட்டு அறநிலையம். அன்னையின் பக்தரான பேராசிரியர் அருள் திரு அம்மா அவர்களின் மேல் ஆழ்ந்த அன்பும் பக்தியையும் உடையவர். பழனியில் வாழ்ந்த மகான்களின் தரிசனமும் அவர்களின் அருள்மொழியையும் கேட்டு வந்தவர். அவ்வாறு பழனி மூட்டை சாமிகளை அடிக்கடி சந்தித்து ஆசை பெற்றுள்ளார். பழனி மூட்டை சாமிகள் பேராசிரியர் இல்லத்தில் 4 நாட்கள் தங்கியிருந்தார். அப்பொழுது பேராசிரியர் இல்லத்தின் வீட்டின் முன்னறையில் அருள் திரு அம்மா அவர்களின் படம் மாட்டப்பட்டு பூ வைக்கப்பட்டு இருந்தது. மூட்டை சாமிகள் வீட்டிற்குள் வந்ததும் தெருக்கதவை சாத்திவிடுமாறு கூறினார். பேராசிரியர் அவ்வாறே செய்தார். அதன் பின் மூட்டை சாமிகள் அருள் திரு அம்மா அவர்களின் திருவுருவ படத்திற்கு நேராக முன்னால் அமர்ந்து கொண்டார். 4 மணி நேரம் யாரிடமும் எதுவும் பேசவில்லை. பிறகு அவர் கூறினார், இந்த படத்திலிருந்துதான் எனக்கு சக்தி வருது சாமி. தெருக்கதவை சாத்து, யாரையும் உள்ள விடாத. படத்திலிருந்து சார்ஜ் ஏத்திக்கணும். படத்துல இருக்கிற பராசக்தியோட பேசணும். 1008 வருஷம் கழிச்சு இங்க வந்து சக்தி வாங்கிக்க சொன்னாரு குருநாதர். வாங்கிக்கிறேன், அப்புறம் எத்தனை வருஷம் ஆகுமோ தெரியாது. இவ்வாறு அவர் கூறினார். இது நடந்தது 1992ஆம் ஆண்டு ஜனவரி 14, 15, 16, 17 ஆகிய 4 நாட்கள். அந்நாட்களில் சுவாமிகள் கூறியவற்றை பேராசிரியர் பதிவிட்டுள்ளார். அவற்றுள் சில நம் சிந்தையை ஆட்கொள்கிறது. 1. சாமி, இந்த படம் தான் நேற்று பேசுச்சு, இன்னைக்கும் பேசுது, நாளைக்கும் இதுதான் சாமி பேசும், விட்டுறாத. நம்பர் 2, உங்களுக்கெல்லாம் இந்த படம் தான் சாமி வழிகாட்டும், எல்லாருக்கும் பவர் அங்கிருந்து தான் வருது. நம்பர் 3, பெரிய இடத்து விவகாரத்தில் இருக்கிறவனுக்கு நாணம் வராது, படம் பேசாது, சின்ன இடத்து சமாச்சாரத்துக்கு வரணும். சின்ன இடத்துல நின்னா படம் பேசும் சாமி. படத்துக்கு முன்னாடி நின்னு வாய்ப்பூட்டு போட்டுக்கிட்டவனுக்கு தலை போட்டு திறக்கும் சாமி. இவ்வாறு அவர் கூறினார். பெரிய இடம் என்பது உலகியல் ரீதியாக மனம் இருப்பது. சின்ன இடம் என்பது புருவ நடுவில் மனதை ஒருமுகப்படுத்துவது. தலை போட்டு திறக்கும் என்பது மௌனமாக தியானம் செய்தால் நம் நெற்றியின் நடுவில் உள்ள ஆக்னாய் என்னும் சக்கரம் திறக்கும் என்பதாகும். தற்பொழுது நாம் கவனிப்போம். அருள் திரு அம்மா அவர்களின் திருவுருவ படம் ஆற்றல் மிக்கது என்பது மூட்டை சாமிகளின் குறிப்புரை. அன்னையின் அருள்வாக்கு ஒன்று இவ்விடத்தில் என் நினைவில் எழுகிறது. வரும் காலங்களில் பாலகனின் படத்தினை வைத்து வழிபட்டு பலனடைய போகின்றார்கள் என்று அன்னை கூறியதும், அவ்வாறே ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இன்று வழிபட்டு பலனடைந்து வருவதும் நாம் கவனித்து அறிந்து கொள்ள வேண்டிய இக்கட்டுரையின் முக்கிய கருத்தாகும். தொடர்ந்து கவனிப்போம். கவனித்து அறிந்து கொள்வதற்கு நன்றிகள். ஓம் சக்தி.